ஹாய் guys, வெல்கம் டு சந்து கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வந்து சந்து கிராஃப்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சேனல் நேம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் கார்டனிங்னு மாதிரி இருக்கும். நான் இனிமேல் வந்து கார்டனிங்க்கும் சேர்த்து டிப்ஸ் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் பார்ப்போம். சந்து கார்டனிங் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா பெப்பர். அது வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து ரோஸ் பிளான்ட் அந்த இதை வச்சு தான் நம்ம நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெப்பர் சொல்லியிருந்தேன். இந்த பெப்பர் எப்படி வந்து நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெப்பர், blend the pepper into fine powder. அந்த பெப்பரை வந்து நல்லா ஃபைன் பவுடர் அடிச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட், ஆட் வாட்டர் டு இட். அதில் வந்து 1 கப் வாட்டர், 1 கப்னா 100 ml இல்லைன்னா 250 ml அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த பெப்பரோட அளவு பொறுத்து வாட்டர் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா லீவ் இட் ஃபார் 2 days. அதை வந்து 2 daysக்கு ஏதாச்சும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போர் பண்ணி அப்படியே தனியாக வச்சிடணும். எப்போ உங்கள் கண்ணிலலாம் தெரியுதோ ஒரு என்ன சொல்கிறது 1 hour ஒன்ஸ் அதை வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஷேக் பண்ணும்போது அந்த பெப்பர் கீழே இருக்கிற பெப்பரும் வாட்டரோட மிக்ஸ் ஆகி அதோட எசன்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 daysக்கு வச்சுட்டு 2 days கழித்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க, இல்லைன்னா அந்த ஏதாச்சும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மேலே ஆயில் மாதிரி இருக்கும். அந்த ஆயிலை மட்டும் நம்ம அதை மட்டும் எடுக்கணும். அந்த ஆயிலை மட்டும் எடுத்துகிட்டு அதை ரோஸ் பிளான்ட்டில் போடலாம். ஏதாச்சும் ஸ்பூன் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் இது யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் எடுத்துகிட்டு அதை வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு போடணும். இது மந்தில் ஒரு தடவை போட்டிங்கன்னா உங்கள் பிளான்ட்டுக்கு என்ன அது யூஸ் ஆகும்னா, அது வந்து அந்த ரோஸ் பிளான்ட்டில் இருக்க அந்த ரோஸு, இது ரோஸ்க்கு மட்டும் ஊற்றுறது இல்லை, எந்த பிளான்ட்டுக்கு வேணாலும் ஊற்றலாம், எந்த ஃப்ளவருக்கு வேணாலும் ஊற்றலாம். அந்த ரோஸை வந்து கொஞ்சம் பிக் சைஸில் வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணும். இந்த பெப்பர் வந்து அந்த ரோஸை பிக் சைஸில் வர்றதுக்காக இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாக் பீஸ். இது என்னடா, இதை வச்சுலாம் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக் பீஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது பவுட்ராக்க தேவையில்ல, பட் ஆனால் வந்து 1 ஃபுல் சாக்கை வந்து ஒரு 4-5 பீசஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. அந்த உடச்ச சாக் பீஸை வந்து என்ன பண்ணணும்னா, ரோஸ் பிளான்ட்டில் அந்த சாயிலில் வந்து கொஞ்சோண்டு குட்டியூண்டாக ஓல் போட்டுக்கோங்க. அந்த ஓலில் வந்து இந்த சாக் பீஸை வந்து வச்சுக்கிட்டு அந்த ஓலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது அந்த ரோஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து கலர்ஃபுல்னால் நிறைய கலர்ஸ் கிடையாது, இருக்கிற கலரையே கொஞ்சம் டார்க்காக காமிக்கும். இப்போ ரெட்டை வந்து நல்லா டார்க்காக காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லெமனோட பீல். இப்போ லெமன்னா நிறையா பேர் ஜூஸ் போட்டுட்டு லெமன் மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த லெமனை மட்டும் இந்த இதுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த லெமன் பீல் என்ன பண்ணணும்னா, 250 ml ஆஃப் வாட்டருக்கு 5 to 6 லெமன் பீல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 250 mlக்கு 5 to 6 லெமன் பீல்ஸ் எடுத்துக்கிட்டு, லெமன் பீல்ஸ்னால் லெமனோடு இருக்கிறத போடாதீங்க, லெமனில் இருக்க அந்த பீல் மட்டும் போடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லீவ் இட் ஃபார் 1 to 2 days. அதை வந்து 1-2 நாள் வரைக்கும் அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த அதில் இருக்க தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணியை வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து இதே மந்தில் 1 தடவை பண்ணலாம், இல்லை வார பண்ணலாம் 1 டைம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரோஸ் பிளான்ட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரே கலரே டார்க்காக காமிக்கும். சாக் பீஸ், லெமன் பீல் இந்த 2 இது வந்து நம்ம ரோஸை வந்து கலர்ஃபுல்லாக காமிக்கும். கலர்ஃபுல்லாக டார்க்னஸாக காமிக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா மீல் மேக்கர், சோயா சங்க்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா வந்து 10 to 15 சோயா சங்க்ஸ் எடுத்துக்கணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோ மாய்ஸ்சர் ஷுட் பி தேர் இன் சோயா சங்க்ஸ். அதில் ஈரப்பதமே இல்லாமல் பார்த்து நல்லா எடுத்துக்கோங்க. அதை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணாதீங்க. சோயா சங்க்ஸை எடுக்கிறத அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஒரு 15 to 16 வரைக்கும், இல்லைன்னா 10 to 15 எடுத்துக்கோங்க சோயா சங்க்ஸ்னால் மில் மேக்கர் தான். அதை எடுத்துகிட்டு அந்த சோயா சங்க்ஸை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ஃபைன் பவுடராக நம்மளுக்கு வரும். அந்த பவுடரையே வந்து நம்ம வந்து வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கணும்.
மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வாட்டரை வந்து ரோஸ் பிளான்ட்டில் ஊற்றினோம்னா நம்மளோட பிளான்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இன்செக்ட்ஸால் அட்டாக் ஆகிருக்காது, ட்ரையாகவும் இருக்காது. நிறையாவோட லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சு போயிருக்கும், பூச்சியாக இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், இன்செக்ட்டும் அட்டாக்ட் ஆகாது, ட்ரை லீவ்ஸும் இருக்காது. ஆனால் இந்த சோயா சங்க்ஸோட வாட்டரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு சோயா சங்க்ஸை அரைக்க முடியல, என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சோயா சங்க்ஸை கழுவுற வாட்டர் இருக்கும்ல, அதை கூட அதுக்கு போர் பண்ணலாம். இதை வந்து இலை இருக்கும்ல, அந்த எந்த இலையில் வந்து அந்த மோர் ட்ரையாக இருக்குது, இன்செக்ட்ஸால் அட்டாக்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அது வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், இலைக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இலைக்கும் அதோட நியூட்ரிஷன் கிடைக்கணும். இப்போ நீங்கள் சும்மா வந்து மண்ணில் மட்டும் ஊற்றி விட்டிங்கன்னா இலைக்கு வராது, இலையிலே அந்த சோயா சங்க்ஸோட வாட்டர் பட்டால் தான் அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நேரம் எடுக்கும், பட் ஆனால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து டக்குன்னு வரும், பட் ஆனால் வந்து ரிசல்ட்டு கொஞ்ச நாள் தான் இருக்கும், அவ்வளோ நாளைக்கு அது நின்று வராது. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரலாக செஞ்சிங்கன்னா ரிசல்ட் எப்போவுமே இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பார்த்திங்கன்னா வந்து இது கேர்டு கிடையாது, இது வந்து ஸ்பாயில்டான மில்க். ஸ்பாயில்டுனா வந்து கெட்டுப்போன பால் சொல்லுவாங்கள்ல, அந்த இது தான் இது. அந்த இது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கெட்டுப்போன பால் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து அதை மில்கை வந்து அப்படியே பிளான்ட்டுக்கு சேர்க்கக்கூடாது. அதில் வந்து மேலே வந்து திரியாக தெரிஞ்சிருக்கும், அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு அதில் இருக்கிற அந்த வாட்டரை மட்டும் செடிக்கு ஊற்றுங்க. அந்த செடிக்கு ஊற்றும் போது அதில் என்ன இருக்குதோ அது என்ன நம்மளுக்கு கொடுக்குதுன்னா ஃபங்கஸை டிஃபெக்ட் பண்ணும். அந்த பிளான்ட்டில் ஏதாச்சும் ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து டிஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டீ கிரவுண்ட்ஸ்னால் என்னதுன்னா வந்து டீலாம் போட்டிருப்பாங்க, அந்த டீயில் வந்து போட்டக்கப்புறம் அந்த இதை ஃபில்ட்ரு பண்ணும்போது மேலே வந்து சக்கையாக இருக்கும், அதான் வந்து டீ கிரவுண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு அதை வந்து மாய்ஸ்சர் இல்லாமல் அந்த அந்த டீ கிரவுண்ட்ஸில் இருக்க மாய்ஸ்சரை வந்து சன்லைட்டில் வச்சு அதை எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஃபைன் பவுடராக ஆல்ரெடி இருக்கும், ட்ரை ஆச்சுனாலே நம்மளுக்கு ஃபைன் பவுடராக தான் வரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அதோட வாட்டரை ஊற்றிட்டு 1 டம்ளர் வாட்டர், இப்போ வந்து 1 டைம், இப்போ 3 பேருக்கு டீ போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ வருதோ அந்த இதை வந்து 1 கப் ஆஃப் வாட்டர் கூட சேர்த்து 1 கப் இல்லைன்னா 1 ஜக் அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். அது கூட சேர்த்து அதை ரோஸ் பிளான்ட்டுக்கு ஊற்றணும். ரோஸ் பிளான்ட்டில் ஊற்றுனோன்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்னா வந்து ஃபாஸ்டராக அந்த பிளான்ட்டும் வளரும், நிறைய பிரான்ச்சஸோடு வளரும். பிரான்ச்சஸ்னால் நிறைய இதெல்லாம் விட்டு வளரும், வேலை அதெல்லாம் வச்சு வரும். ரோஸும் 200க்கு மேலே வரும். நெக்ஸ்ட்டு வாழைப்பழத்தோட தோல், பனானா பீல். இது நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த பனானாவோட பீலை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கணும். பனானாவை கட் பண்ணக்கூடாது, பனானாவோட பீசஸை தான் கட் பண்ணணும். இதை வந்து சன்லைட்டில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். காய வச்சு எடுத்திங்கன்னா இப்படி கையை வச்சு பார்த்திங்கனாலே உடையும், அந்த மாதிரி இதில் இருக்கணும். அதையும் நம்ம வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பவுடரை இதையும் வாட்டரில் கலக்கணும். போரிட் இந்த ரோஸ் பிளான்ட், இதை வந்து ரோஸ் பிளான்ட்டில் ஊற்றிட்டு இது வந்து எதுக்குன்னா இந்த சாயிலை வந்து ஃபர்டைலாகவும் வச்சுருக்கோம், மோர் பிரான்ச்சஸோட டக்குன்னு வளர யூஸ் ஆகும். நீங்கள் கேட்பீங்க எல்லாத்தையும் பவுட்ராக்கி தான் வாட்டரில் கலந்து தான் போடணுமா, ஏன் அப்படியே போடக்கூடாதான்னு கேட்பீங்க. இப்போ நம்ம பவுடராக கலக்கி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது டக்குன்னு சாயில்குள்ளே போயிட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 2-3 டேஸ்க்குள்ளெலாம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட், இல்லைன்னா 15 to 16 டேஸில் ரிசல்ட் கொடுக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். இப்போ பனானா பீல்னால் அப்படியே போட்டுட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் ஆகணும். டீகம்போஸ் ஆகும்போது அதுக்குன்னே ரொம்ப நாள் எடுத்து அதோட நியூட்ரிஷன் கிடச்சி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அதோட நியூட்ரிஷன் எல்லாம் அதுக்கு அப்பப்பே கிடச்சிடும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன பிளான்ட்ஸ்க்கான ஃபர்டிலைசர்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.